வணக்கம். இந்த சீரீஸில் இன்றைக்கு அன்றாட வாழ்வில் நாம் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய வர்ப் என்ற ஆங்கில வார்த்தைகளை பற்றியும் அதனுடைய இணையான தமிழ் வார்த்தைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். மேலும் அந்த வர்ப் என்ற வார்த்தைகளை சின்ன சின்ன வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்தலாம் என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம். வர்ப் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை வினைச்சொல் ஆகும். குறிப்பிட்டு சொன்னால் வர்ப் என்றால் ஒரு செயலை செய்வதை குறிக்கும் சொல். இந்த வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தினால் நாம் மற்றவர்களுக்கு கட்டளை இடக்கூடிய வாக்கியங்களாகும். இந்த வார்த்தைகளுக்கு முன்னால் ப்ளீஸ், சார் அல்லது மேடம் என்ற ஆங்கில வார்த்தைகளை சேர்த்தால் மரியாதையாகவோ அல்லது வேண்டுகோளாகவோ சொல்லக்கூடிய வாக்கியங்களாகும். மீட் என்றால் சந்தி, அதே வார்த்தையை மரியாதையோடு சொல்ல வேண்டும் என்றால் சந்திங்க. கிவ் என்றால் கொடு, அதே வார்த்தையை மரியாதையோடு சொல்ல வேண்டும் என்றால் கொடுங்க. சி என்றால் பார், அதே வார்த்தையை மரியாதையோடு சொல்ல வேண்டும் என்றால் பாருங்க. பே என்றால் செலுத்து, அதே வார்த்தையை மரியாதையோடு சொல்ல வேண்டும் என்றால் செலுத்துங்க. ஹீர் என்றால் கேள், அதே வார்த்தையை மரியாதையோடு சொல்ல வேண்டும் என்றால் கேளுங்க. ரைட் எழுது, அதே வார்த்தையை மரியாதையோடு சொல்ல வேண்டும் என்றால் எழுதுங்க. சீரீஸ் 54 டஸ் என்ற வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங், அதாவது எழுத்துப்பிழை தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை DOES ஆக மாற்றி படியுங்கள். இந்த சீரீஸினுடைய தொடர்ச்சியை அடுத்த சீரீஸில் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.